துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருக்கிறது உங்களுக்கு சுமார். இன்னொரு பக்கம் உங்கள் ராசியில் சூரியன் செவ்வாய் இருக்கார். இந்த சூரியனும் செவ்வாயும் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுக்கணும். வாழ்க்கையில் உங்களுக்கான எய்ம் என்ன, உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன, இதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுற பிளானிங்கை இந்த வாரம் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட முயற்சி ஸ்தானத்தை குரு சனி பார்க்குற மாதிரி இருந்தால் கூட சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார். அதனால் அது ஒரு பக்கம் நன்மை. இன்னொரு பக்கம் எல்லா விதத்திலுமே உங்களுக்கு டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. தேவையில்லாத கன்ஃபியூஸ் உங்களுக்கு இந்த வாரம் வேண்டாம். ஸோ இந்த வாரத்தில் பொருளாதார நிலைகள் 24ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வர்றார். நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கிற சம்பாத்தியம் கையில் இருக்கும். ஆனாலும் கூட இந்த வாரத்தில் செலவுகள் அதிகமாக இருக்கும். எதிர்பாராத ட்ராவல் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு, அதனால் நமக்கு தேவையற்ற செலவினங்கள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ்க்குரியவர் குரு 10ல் இருக்கார். உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது நடக்கும். யாரெல்லாம் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறீங்க கண்டிப்பாக கிடைக்கும். இன்க்ரிமெண்ட்டு, இன்சென்டிவ், போனஸ்ஸு, அரியர்ஸு, ஹைக்கு, இது மாதிரியான விஷயங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு. உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு வேலையில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள், உங்களுடைய கொலீக்ஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, இது எல்லாமே துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. சரி, இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா அதுவும் நல்லா இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, மாஸ் ப்ரொடக்ஷனில் உற்பத்தி சார்ந்த துறையிலேருந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அது மேனுஃபேக்சரிங்லேருந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களா அந்த அளவுக்கு நல்லது. இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறீங்களா கிடைப்பதற்கான சுச்சுவேஷன். அதுலேயும் ப்ராப்பர்ட்டி, ஒரு பழைய ப்ராப்பர்ட்டியை கொடுத்துட்டு புதுசாக ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய 5ஆம் இடத்துல ராகு இருக்கார். 5 அப்படின்னாலே மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டைன்மெண்ட் அர்த்தம். இந்த வாரத்தில் பெருசாக ஷேரில் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ட்ரேடிங் பண்ணுறவங்க நார்மலாக பண்ணுங்கள். மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, யூக வணிகங்களில் இருக்கிறவங்க ஓரளவுக்கு எதிர்பாராத லாபத்தை, வருமானத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்குங்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்திற்கு வருமானங்கள் சுமார். அரசியலில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் உங்களுக்கான ரெகக்னைஸ் கிடைக்கும். சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய அந்தஸ்து கூடும், புகழ் கூடும். உங்களுக்கு அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் நற்பலன்கள் உண்டு. அவர்கள்